அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்வாங்க. ஆனால் கடைசியில் அது ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டேஸ்ட்டாக இருக்கணும். அதுதான் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ நம்ம ஐயர் வீட்டு ஸ்டைலில் எப்படி பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி, கொஞ்சம் தோல் உரித்த பூண்டு, இஞ்சி, ஒரு 4-5 மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு நல்ல நைஸாக அரைச்சி ஒரு பேஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 2-3 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி கட் பண்ணிக்கிறோம். கேரட்டு அதே மாதிரி இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு எப்படி கேரட்டு வந்து கட் பண்ணுவோம் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அதை கொஞ்சம் தோல் சீவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 10 பீன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் நல்ல தாராளமாக வயிறு நிறைய சாப்பிடலாம். அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணுறோம். அதுக்கு வந்து 2-3 வெங்காயம், ஒரு 2 கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 10 பீன்ஸு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பெரிய வானிலையில் வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் அந்த காயெல்லாம் ஓரளவுக்கு சுருங்குற மாதிரி நல்லா வதக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேஸ்ட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய் வத்தல் இது எல்லாமே வந்து நம்ம போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். அது போடணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்தின நாளே ஊற போட்டு பட்டாணி, கொஞ்சம் வேர்க்கடலை இதை ஊற போட்டு நல்லா வேக வச்சுட்டு இப்போ அந்த காயெல்லாம் நம்ம வதக்கும் போது இந்த பட்டாணியும் வேர்க்கடலையும் போட்டு நல்லா வதக்குறோம் அதோடு சேர்த்து. இது எதுக்குன்னா அந்த பட்டாணி போடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் ரைஸ் இது வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு அதில் போடுறோம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போடலாம், இல்லைன்னா மிளகாய் வத்தல் அதில் போடலாம். சில்லி பவுடராக இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதில் வந்து பெருங்காயத்தூளை போட்டுக்கலாம். இப்போ நல்ல அந்த காயை வதக்கிட்டு நம்ம வந்து அதில் கொஞ்சம் கரம் மசாலா தூள் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா தூள், குருமா இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருப்போம் அந்த பிரியாணி மிக்ஸு, அந்த பவுடரையும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து வதக்கிடுறோம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதில் இருக்கிற வாட்டர்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா அதை வந்து வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 15 நிமிஷம் பாஸ்மதி ரைஸு ஊற போட்டுட்டு அதை ஒரே ஒரு விசில், தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது, கம்மியாக ஊற்றி ஒரே ஒரு விசிலில் அதை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து உதிராக்கி வச்சிடணும். அப்போ தான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து உதிராக பிரியாணி மாதிரி இருக்கும். இல்லைன்னா குழஞ்சி தயிர் சாதம் பிசைகிற மாதிரி ஆகி போயிடும். இப்போ அந்த வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை நம்ம அதில் போட்டுட்டு நெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் நம்ம ஊற்றிடுறோம். நெய் ஊற்றிட்டு இப்போ நல்லா அதை வந்து கொத்தக்கூடாது, கரண்டி வச்சு சில பேர் கொத்திவாங்க. கொத்தினோன்னா அரிசி உடஞ்சிரும். அதை அப்படியே ஒரு அழுத்தி அமுத்தி அதை நல்லா அந்த காய்களோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சூப்பராக அதை வந்து பிசிஞ்சிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதை எடுத்து போட்டு அது சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா, யூஸ்வலாக ஆனியன் ரைத்தா, குருமா இந்த மாதிரி இதை வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிடுவோம். இதை வெறுமனையே சாப்பிட்லாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு இது போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையை கொஞ்சம் கட் பண்ணி அதில் போட்டிங்கன்னா தூவிட்டிங்கன்னா போகிறோம். இல்லைன்னா புதினா இலையை கூட அதில் போட்டு தூவி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்து இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.